ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி அடுத்த வாரத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பார்வதிக்கும் ஆதி மேலே டவுட் வந்துடுது. இவன் நடவடிக்கை எதுவும் சரியில்லையே, ஒருவேளை ஆதி மேலே ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. சந்தியாட்ட போய் சொல்கிறாங்க, அண்ணி எனக்கு ஆதி மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி பொய் சொல்கிறானோன்னு எனக்கு தோணுது அண்ணி அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. சந்தியா சொல்கிறாங்க, நீ சொல்கிறது உண்மைதான் பார்வதி, ஆதியும் ஜெஸ்ஸியும் உண்மையாகவே லவ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி வயிற்றுல வளர குழந்தைக்கு ஆதி தான் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆதி அத்தைக்கு பயந்து போய் தான் இப்படி பொய் சொல்றான், அவனோட வாயாலேயே உண்மையை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அண்ணி அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அடுத்ததா ஆதி ஜெஸ்ஸியை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாரு. ஜெஸ்ஸி ஆதிட்ட சொல்றாங்க, நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உன்னால எப்படி பொய் சொல்ல முடிஞ்சிச்சு ஆதி அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி சொல்றாரு, நீ கன்சீவா இருக்கிற அப்படின்னா அந்த உண்மையை முதல்ல நீ ஏன்ட்டு தானே வந்து சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் நேரம் பார்த்து எங்க வீட்டுல வந்து பேசியிருந்திருப்பேன், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையை போட்டு உடைச்சேன், இனிமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆதி சொல்றாரு. அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு ஆதி சொல்றாரு. ஜெஸ்ஸி சொல்றாங்க, நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேன், இந்த குழந்தையோட அப்பா நீ தானே, நான் கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கிருந்து போறாரு. கண்டிப்பா ஜெஸ்ஸிக்கு சந்தியா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆதி ஜெஸ்ஸியோட மேரேஜை எப்படி நடத்த போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.